இயக்குனர் சோமசுந்தர் அவர்களை வேண்டி அவருடைய இந்த பொறுப்பை அவருடைய ஒப்படைக்கிறேன். நன்றி. நன்றி. இயக்குனர் ஊரக மேம்பாட்டு இயக்கத்தினுடைய கருத்தரங்கை துவங்குகின்றோம். அதற்கான நமது அன்பு அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற அத்தனை பேச்சாளர்களுக்கும் எங்களது பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறையின் சார்பாகவும் எங்கார்ந்த நன்றிகளை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு, இங்கு இருக்கையில் இருக்கக்கூடிய விவசாய ஆர்வலர்கள், விவசாயிகள், எங்களது மாணவர்கள், விஞ்ஞானிகள் அத்தனை பேரையும் வணங்கி வரவேற்று, இந்த வேளாண் வணிகம் இடைத்தரகர்கள் இல்லாத ஒரு வலைதளங்களை நம்பி, மின்னணு சார்ந்த களங்களை நம்பி செயல்பட்டால் வெற்றிகரமாக இருக்குமா? இன்றைய சூழ்நிலையில் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்று சொல்லக்கூடிய தளங்களின் பயன்பாடு எவ்வளவு முக்கியம்? விவசாயம் ஒரு விற்பனர் ஆகிறதுக்கு இது எந்த விதத்தில் வீட்டில் இருந்துகிட்டே உதவுது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் நம்ம இப்போ அடுத்து ஒரு 40 நிமிஷங்கள் கலந்துரையாட போகிறோம். நமக்கெல்லாம் நல்லா தெரியும், விவசாயிகள் பார்த்திங்கன்னா உற்பத்தி நல்லா பண்ணிடுவாங்க. ஆனால் விற்பனைன்னு வரும்போது அது ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து நாங்களே எடுத்துகிட்டு போய் விற்கிறதா? ஒருத்தர் வருவார், அவர்கிட்ட நம்ம போட்டுட்டோம்னா அவர் ஏதோ ஒரு விலையை தருவார், நம்ம வாங்கிக்கலாம், அந்த லாபமே போதும். ஒரு 10% லாபம் இருந்தாலே விவசாயம் லாபகரமானது என்று சொல்லக்கூடிய மனப்பான்மையுடைய தாளர்கள் தான் விவசாய பெருமக்கள். ஆனால் இந்த இடைத்தரகர்கள்னு சொல்லக்கூடிய இன்டர்மீடியேட்டரிஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 10% 100% வரைக்கும் லாபம் ஈட்டக்கூடிய ஒரு சூழல் இந்த உற்பத்தியாளர்களுக்கும் நுகர்வோருக்கும் இடையில தானாக அமைகிறதுனால அவங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நிறைய நேரங்களில் அவர்கள் அதிகமான வருவாய் ஈட்டக்கூடிய சூழல் இருக்குது. விளைய வச்சவங்களுக்கு வந்து வருமானம் இல்லாமல், நுகர்வோருக்கும் அதிக லாபம் இல்லாமல் இடையில் இருக்கக்கூடிய இந்த இடர்பாடுகள் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம தீர ஆலோசித்து பார்த்தோம்னா, ஒன்று முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பண நெருக்கடி. அவங்க உற்பத்தி டயத்திலே பார்த்தீங்கன்னா இடுபொருட்கள் வாங்குறதுக்கும், பழைய விளைச்சலில் ஏற்பட்ட அந்த நஷ்டமாக இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கும் உடனடியாக அவங்களுக்கு ஒரு பொருளாதார உதவி தேவைப்படுது. அவங்க வங்கிகள், அரசின் திட்டங்கள், அது ஒன்றிய அரசாக இருக்கலாம், மாநில அரசாக இருக்கலாம், அதெல்லாம் இருந்தாலும் கூட அவங்களை தேடி வந்து உடனடியாக ஒரு முன்தொகையாக பணத்தை கொடுத்து நிறைய இடைத்தரகர்கள் அவங்களை எப்போதுமே அவங்களுடைய மதிப்பு, அவங்களுடைய விற்பனை சங்கிலியில் ஒரு நீங்காத ஒரு உறுப்பினராக அமைஞ்சிடுறாங்க. அதுதான் வந்து நிறைய விவசாயிகளுக்கு நம்ம ஒரு களப்பணியாளராக நான் வேளாண்மை அலுவலராக இருந்த காலத்துலேயும் நான் சொல்லுவேன், நீங்கள் ஏன் ஒரு மீடியேட்டரை வச்சு விற்கிறீங்க, டைரெக்டாக உங்களுக்கு மார்க்கெட் இருக்குல்லன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, மார்க்கெட் ஏறும் இறங்கும், எனக்கு தேவைகள் வந்து ஏறிக்கிட்டே தான் போகுது. அந்த சூழ்நிலையில் எனக்கு ஃபுல் பேமெண்ட்டை முதல்ல கொடுத்துருந்த ஒரு சப்போர்ட் வந்து இடைத்தரகர்கள் கொடுக்குறாங்க. அதனால் அவங்கள நீக்கிட்டே நான் ஒரு விவசாயம் வணிகம் பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ரெண்டாவது ஒரு முக்கியமான காரணம்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகள் போதுமானையான இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இப்போ நிறைய விவசாயிகளுக்கு வந்துருச்சு. உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பெல்லாம் நிறைய இருக்குது. எங்கள் பல்கலைக்கழகம் கூட கிட்டத்தட்ட 112 உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்புக்கு உதவிகரமாக இருக்கிற மாதிரி கை கொடுக்கணும்னா அது நம்ம இயக்குனர் தான் தலைமையில் நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்கு. அதில் நிறைய உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்க பலன் பெறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 82 லட்சம் விவசாயிகள், சிறு குறு விவசாயிகள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, காலையில் அறுவடை பண்ணி மறுபடியும் அந்த ஒரு ஃபிசிக்கல் எனர்ஜி இதை எடுத்துகிட்டு போய் போடுறது, அப்புறம் வந்து விவசாயத்தை நாடி வரக்கூடிய அடுத்த தலைமுறை வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே போயிடுச்சு. இப்போ பையனை போய் இதை கொண்டு போய் மார்க்கெட்டில் போட்டு அப்படியே காலேஜுக்கு போகணும்னு சொன்னால் அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழல். இந்த விவசாய பொருட்களை கையாளுறது, அந்த விவசாய பொருட்களை நேரத்தில் கொண்டு போய் சேர்க்கறது, இதெல்லாம் அவங்களுக்குள்ள காலத்தில், அதாவது இந்த அவங்களுடைய செயல்பாடுகளில் ஏற்படக்கூடிய ஒரு இக்கட்டு. இந்த இக்கட்டெல்லாம் சரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் தளங்களை சொல்லக்கூடிய ஏராளமான தளங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம பேச்சாளர்கள் அதை பற்றி நிறைய பேச போகிறாங்க. நான் அந்த முகவரியாக ஒரு 10 பாயிண்ட் மட்டும் வேகமாக சொல்லிக்கிறேன். நீங்கள் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லக்கூடிய இணையதள வழியாக, அது வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், ட்விட்டராக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், எது இப்போ எல்லாமே விவசாயிகளுக்கு தெரியும். அதுக்கு வந்து தமிழாக்கத்திறனுங்கிறதே இல்லை.
எல்லா நுகரிகள் எல்லாத்தையுமே வந்து விவசாயிகள் கையாளக்கூடிய சரி இருக்கிற அந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து ஒன்றே ஒன்று தான் அந்த வேளாண் வணிக இயக்குநர்கள் அந்த ஒரே ஒரு கருத்து, பிராண்ட் கிரெடிபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தரத்தினை, உங்களுடைய விளைபொருட்களின் தரத்தினை, அதுக்கு ஒரு பிராண்டுன்னு ஒரு லட்சணையை உருவாக்கி இந்த பிராண்டு நல்லா இருக்கும். இப்போ அரிசினா மணச்சநல்லூரில் இருக்கக்கூடிய அரிசி நல்லா இருக்குன்னா அந்த ஜிஐ சொல்கிறோம், அந்த மாதிரி புவிசார் குறியீடு. அது மாதிரி விவசாயிகளும் வந்து தரத்தில் குறைந்த நஞ்சு இருக்கிறதா, நல்ல ஒரு மனம் இருக்கிறதா, இயற்கை தன்மை மாறாத இருக்கிறதா, குறைந்த விலையில் உற்பத்தி செலவிலிருந்து ஒரு குறைந்த லாபத்தை வைத்துக்கொண்டு போட்டியாளர்கள் எத்தனை வேணாலும் இணையதளத்தில் இருக்கலாம். ஆனாலும் உங்களுடைய பொருட்கள் தரமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான சந்தையானது ஊர்ஜிதமாகிறது. நாளடைவில் உள்நாட்டு சந்தை வெளிநாட்டு சந்தையாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது என்ற ஒரு சின்ன முகவரியை கூறி, முதல் கண் எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய ஆலோசனை குழு போர்டு மெம்பர் திரு டி வெங்கடேசன் என்று சொல்லக்கூடிய சிடி குமார் ஐயா அவர்களுடைய கருத்துக்களை கூறுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். மிக்க அனுபவம் வாய்ந்த ஒரு விவசாயி, பொன் மஞ்சள் என்ற ஒரு நிகழ்வினை இந்த கொங்கு மண்டலத்தில் ஈரோட்டிலே நடத்தி சிறப்பாக அதை மஞ்சளை வந்து உலகுக்கு எடுத்து சென்ற ஒரு மாமனிதர், அவர்களை தன்னுடைய கருத்துக்களை கூறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இருந்தாலும் அதில் யார் எந்த மாதிரியான மக்களை நம்ம கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பார்க்கணும். ஒன்று B2C, பிஸ்னஸ் டு கன்சியூமர், நேராக நுகர்வோருக்கு நேராக எடுத்து செல்லக்கூடிய பொருட்களை நம்ம வந்து இந்த மாதிரியான தளங்களில் கொண்டு போய் கொடுக்கலாம். ஆனால் எல்லா விவசாயிகளும் எல்லா உற்பத்தியாளர்களும் எல்லா பொருட்களையும் அந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்துட முடியுமா அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய கேள்வி. அப்போது பிரத்யேகமாக இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம அந்த மாதிரி கொண்டு போய் சேரலாம். அதுலேயும் வந்துட்டு நமக்கு பெரிஷபிள் எளிதில் சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய ஒரு பொருட்களும் இருக்கலாம். குறிப்பாக நம்ம காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரி இருக்கும். அது எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு தானியங்கள் அல்லது பிரத்யேகமான நமக்கு சொல்கிற நேட்டிவ் பாரம்பரிய அரிசி ரகங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியதை கொண்டு போய் சேர்க்கலாம். பட் அதை தவிர பாக்கி இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய சவால். ஏன்னா இப்போ நம்ம நிறைய பார்க்கணும், இந்த சிறுதானியத்தில் வந்து குக்கீஸு, பிஸ்கட்ஸு மற்றதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, வேறு இருக்கலாம். பட் அதெல்லாம் நம்ம வந்து பிரத்யேகத்தன்மை நமக்கு கொடுக்குதா அப்படின்னா ஒரு கேள்வி. அதனால் அதை நம்ம வெட்டி எடுக்கணும் அப்படின்னா அந்த செஞ்சுட்டவங்களுடைய கருத்துக்களை நம்ம கேட்கணும், அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு அதிகம் தேவைப்படக்கூடியது வந்துட்டு இந்த B2B, அதாவது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். சட்டம்னு பேராசிரியர் சொன்னாங்க, எப்படி வந்துட்டு நுகர்வோர் கொடுக்கறதுல அந்த தொகையில வந்துட்டு பெரும்பான்மையான தொகை அட்லீஸ்ட் ஒரு 80% நமக்கு உற்பத்தியாளர்கள் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி வந்து கொண்டு போய் சேர்த்தது, அதுக்கு இந்த இணையதளம் மூலியமாக எந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்னு. அதுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டவசமாக அல்லது இன்னைக்கு நமக்கு மத்திய அரசாங்கம் மூலியமாக வந்துட்டு அல்லது நடுவண் அரசாங்கத்தில் வந்து நமக்கு இந்த ஈனம் அதை பற்றி இன்னைக்கு விரிவாக பேசக்கூடிய அளவுக்கு என்னுடைய துறை அருகில் இருக்கிற அவங்க வந்திருக்காங்க. அதில் என்ன இனிஷியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம உற்பத்தியாளருக்கு நமக்கு வந்துட்டு எனக்கு அடிப்படை தேவைகள் என்னன்னு பார்க்கும்போது நம்ம உற்பத்தி பண்ண பொருளுக்கு நமக்கு தரம் தெரியுமா? ஏன்னா நமக்கு அது நம்மளுடைய பொருளோட தரம் தெரிஞ்சால் தான் இன்றைக்கி இந்த தரத்துக்கு உண்டான இந்த பொருளுக்கு இன்றைக்கி சந்தையில் என்ன விலை இருக்குதுன்றதை நம்ம போய் பார்க்கணும். அதுவே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம யாருமே வந்து அதை அளக்கிறதே இல்லை, எதையுமே அளக்கிறது இல்லை, கலந்துருக்காங்க செலவுகளையும் அளக்கிறது இல்லை. அது ஒரு தேவை, அதுக்கு தான் பார்க்கணும். ஆனால் முதலாக நம்ம உற்பத்தி பண்ண பொருளுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு தரம் வந்துட்டு நம்ம பண்ண முடியாது. அதற்காக முயற்சி செய்யணும். ஒரு 2013 இதை பற்றி 12 இதை பற்றி யோசனை பண்ணணும். ஒரு வித்தியாசமான ஒரு மார்க்கெட் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ வந்துட்டு ஏன் வந்துட்டு இது வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய சராசரி சந்தைகளில் வரக்கூடிய நமக்கு ஒரு 30-35 வியாபாரிகளை மட்டுமே ஏன் நம்பி இருக்கணும், ஏன் ஒரு 3000 வியாபாரிகளை வந்துட்டு அந்த இடத்துல கொண்டு வர முடியாது அப்படின்ட்டு அன்றைக்கி இருக்கிற இன்டர்நெட் வழியமாக வந்து நம்ம எளிதில் வந்து அவங்க பங்கு பெறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது. இருப்பினும் அவர்களுக்கு எப்படி ஒரு நம்ம ஏன்னா இதுவரைக்கும் நம்ம கத்திரிக்காய் தக்காளி வாங்க போனாலும் நம்ம நேரில் கடையில் போய் அங்கே போய் ஒன்று பொறுக்கி தான் பார்க்க வேண்டியது. அது என்ன வெரைட்டி இருக்குது, அப்புறம் அது ரொம்ப அழுகி ரொம்ப கணிச்சிருக்கா, அதில் ஒரு அளவாக கணிச்சிருக்கா, ஒரு 4 நாளைக்கு தாக்குற மாதிரி ஒரு காய்கறி வாங்கலாமா, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் தான். அப்போ அதுலேருந்து மாறி அதோட தரத்தை நம்ம வீட்டில் இருந்துகிட்டே எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு உண்டானதுக்கு அந்த தலைவீடுகளை நம்ம ஒரு கிரேட் ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லணும். நாங்கள் அதான் பண்ணிருக்கோம். ஸோ கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 நம்ம கிரேட் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் சின்ன கொஞ்சம் சில குறைபாடுகள் இருக்குது. காரணம் என்னென்னா அதில் கொடுத்துக்கூடிய அந்த தர விளக்கங்கள், அதாவது பேராமீட்டர்ஸ் சொல்லணும். ஒரு தக்காளினா அதில் என்னென்ன வேணும், அதில் சைஸ் இருக்கும், வெரைட்டி இருக்கும், அது போக அதில் இருக்கக்கூடிய அந்த புளிப்புத்தன்மை நமக்கு ஏன்னா நம்ம நாட்டு தக்காளி கொஞ்சம் புளிப்பு அதிகம் இருக்கும், மற்ற ஹைபிரிட் வெரைட்டினா கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கும். அது அந்த நிறைய என்னென்னதான் நம்ம பார்க்கணும். அதை அளவீடு எளிதில் அளவில் இருக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒவ்வொரு பண்ணணும். ஸோ மஞ்சளுக்காக நம்ம என்ன பண்ணோம், அன்னைக்கு முயற்சி எடுத்தோம். இப்போது தரம் இன்னைக்கு இங்கே இருக்கிற ஸ்டாலில் வச்சுருக்காங்க. தரம்னு ஒரு எக்யூப்மெண்ட் கையில் எங்கே வேணால் போகிற இடத்துல எடுத்துகிட்டு போகலாம். அந்த
அந்த மஞ்சள் அப்படியே பொடி பண்ணிவிட்டு அந்த பொடியை அந்த மிஷின் மேலே வச்சோம்னா போதும் 2 நிமிஷத்தில் அது 4 அளவீடுகள். ஒன்று வந்துட்டு குர்குமின், அதில் குர்குமின் வேதிப்பொருள் இருக்கக்கூடிய குர்குமின் என்ற வேதிப்பொருளுடைய அளவை நமக்கு வந்துட்டு கொடுத்துரும். அதே மாதிரி ஆலியோ ரெசல்ட் அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் ஒரு 17% வரைக்கும் அந்த எண்ணெய் மஞ்சள் அந்த எண்ணெய் அளவு எவ்வளவு, ஏன்னா அதுக்காகவும் சில வியாபாரிகள் அதுக்காக வாங்குவாங்க எண்ணெய் எடுக்கிறதுக்காக. 3வதாக அதில் இருக்கக்கூடிய மாவு சத்தை எவ்வளவு, ஸ்டார்ச். 4வதாக ஈரப்பதம், மாய்ச்சல். இந்த 2 நிமிஷத்தை அளவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த உதாரணத்தை நீங்கள் கொடுக்கணும். அந்த மாதிரி நமக்கு முதல்ல அளவீடுகள். ஸோ முதல்ல நம்ம பண்ண வேண்டியது வீடுகள் தான் நமக்கு செக்ரிகேட் பண்ணணும். எதுவும் அளவு வச்சு செக்ரிகேட் பண்ணணும், சைஸ் வச்சோ அல்லது நிறத்தை வச்சோ ஏதோ ஒன்று பண்ணலாம். அது இல்லாமல் செக்ரிகேட் பண்ணதுக்கப்புறம் அதில் மாதிரிகள் எடுத்து இந்த மாதிரியான அளவுகளை வச்சு நம்ம அளந்துட்டு அந்த அளவீடுகளை வச்சு இதை வந்துட்டு இது இந்த கிரேட் 1 சேர்க்கலாம், கிரேட் 2 சேர்க்கலாமா, கிரேட் 3 சேர்க்கலாமான்னு நம்ம நிர்ணயம் பண்ணிட்டோம்னா அப்புறம் லைட் கிரேட்ஸ் எல்லாம் அக்ரிகேட் இன்னும் ஈனாவில் அந்த குறைகள்லாம் இருக்குது, இன்னும் அது முழுக்க இடையில. ஸோ அக்ரிகேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம பண்ணுறதுலாம் வந்து டெண்டர். பட் டெண்டரில் ஒரு வியாபாரி வந்து ஒரு தடவை தான் விலைப்புள்ளிகள் போட முடியும். ஆனால் ஆப்ஷனில் தான் முன்னிலை கூடிய விலைப்புள்ளிகளுக்கு அதிகமாக மார்க்கெட் சூடாக இருக்கும்போது இன்னும் கன்னட இதே கடைசியை வந்து ரிவைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி அதை கொடுக்க முடியும். அதனால ஆப்ஷன் போகணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்கிறதுக்கு அதுக்கு நம்ம வந்துட்டு உற்பத்தியாளர்களாக நமக்கும் வந்துட்டு அதுக்கு விழிப்புணர்வு கூட இருக்கும். நம்மளும் வந்துட்டு அதை அப்பப்போ வந்துட்டு அது உரிய அதிகாரிகளும் வந்துட்டு நம்ம அதை கேட்டு அதுக்கு உண்டான அளவீடுகளை நமக்கு இந்த அந்த உபகரணங்களை உற்பத்தி செய்யறதுக்கு உண்டான நம்ம தேவைகள் வைக்கணும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் வந்துட்டு நம்மளுடைய சரக்கு உற்பத்தி பிள்ளைகளுக்கு வந்து அந்த குப்பையை வாணிபம் செஞ்சோம்னா நமக்கு உண்மையிலேயே இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பேராசிரியர்கள் சொல்லக்கூடிய அந்த நுகர்வோர் கொடுக்கக்கூடிய விலையில 80% நமக்கு இல்லை. அதில் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து விரிவாக வேற சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. நம்ம எவ்வளோ வர்த்தகம் பண்ணிக்கிறீங்கிற ஒரு தகவல் தான் நம்ம கொடுத்துருக்கோம், ஸ்ட்ரிக்டாக கொடுத்துருக்கோம். ஈனாமோட மெயின் ஸ்கீம் ஈனாம் எதுக்கு இன்டகிரேட் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு இதில் கொடுக்கறதுக்கு அந்த டீட்டெயில்ஸ்க்காக தான். பார்த்தீங்கன்னா பேன் இந்தியாவில் இருக்கிற எல்லா மார்க்கெட்ஸுமே ஒரே ஸ்கீம்குள்ளே கொண்டு வரணும்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா திங்க் பண்ணி அவங்க அந்த பிளாட்ஃபார்மில் கொண்டு வரணுன்றதுக்காக கொண்டு வந்தால் ஈனாமோட மேஜர் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற விவசாயியோட பொருளை வந்து ஆந்திராக்கிட்டு அவங்க ட்ரேடை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஈனான்றது கம்ப்ளீட் சிஸ்டம் இந்த ஒரு ஸ்லைட்லேயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ரீசன் என்னென்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்லைடில் பார்க்குற விஷயத்தான் நீங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே சிஸ்டம் தான் நீங்கள் மேனுவலாக பண்ணியிருந்தீங்க. அதாவது பொருள் உள்ளே எடுத்துகிட்டு வர்றது, அதுக்கு ஒரு கேட் என்ட்ரி ஸ்லிப் போட்டு அதுக்கப்புறம் அவங்க விலை எழுதிட்டு அப்புறம் உங்களுக்கு விலை படிப்பாங்க. இதை நாங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அது எல்லாமே சிஸ்டமில் கொண்டு வந்துட்டோம். கேட் என்ட்ரியில் நாங்கள் ஒரு ஆளை போட்டு கேட் என்ட்ரியில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு இமீடியட்டாக அவங்க எடுத்துகிட்டு வர பொருளை சாம்பிள் பண்ணுவாங்க. சாம்பிள் அண்ட் அசைன் எதுக்குன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வர பொருளை வந்து என்ன தரத்தில் இருக்குன்னு அவங்க அதை வந்து ஆராய்ஞ்சிட்டு அதுக்கு டேட்டா ஃபீட் பண்ணி வைப்பாங்க. டேட்டா ஃபீட் பண்ணுறதுனால என்ன கிடைக்குன்னா நல்ல பொருளாக இருந்தால் அதுக்கு நல்ல ரேட் கிடைக்கும். ரீசன் முக்கியமாக அசைன் நம்ம பண்ணணும்னு சொல்கிறதுக்கு என்னென்னா வெளி ஸ்டேட்லேருந்து வரவங்க வந்து பொருளை நேரடியாக பார்க்க முடியாது. பட் இதே மாதிரி அசைன் ரிசல்ட்டை நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம்னா அவங்க அசைன் ரிசல்ட்டை பார்த்து இந்த பொருள் தரமாக இருக்கா தரமாக இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அவங்க விலை போடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல விலைக்கு வந்து அந்த ட்ரேட் நடக்க முடியும். அதேமாதிரி விலை போட்டு வின்னரை படித்து கொடுத்த பிறகு ஒரு சேல் பில் ஜென்ரேட் பண்ணி பில் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக ஒரு காப்பியாக கையில் கொடுத்துட்டு பொருளை வந்து பண்ணிடுவாங்க. முடிஞ்ச கையோட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் தான் பேமெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுறாங்க ஈனாம் ஸ்கீமில். அதனால் உங்களுக்கு 2 நாளில் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு பணம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு செலுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் மொபைல் ஆப்பில் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். மொபைல் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விவசாயிக்கு நியர்பை ஈனாம் மண்டி எதுவும் தெரியலன்னு சொன்னீங்கன்னா அந்த நியர்பை மண்டின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் சர்ச் பண்ணாலே இந்த 100 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே எது ஈனாம் மண்டி இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஈரோடில் வந்து பெருந்துறை, கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், ஈரோடு மார்க்கெட்ஸ் எல்லாமே ஈனாம் பிளாட்ஃபார்ம்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அங்கெல்லாம் ஈனாம் ட்ரேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ரெகுலராக. மஞ்சள் மார்க்கெட்டும் ஈனாம் ட்ரேடில் தான் சேஞ்சஸ் வரப்ப எல்லாத்துக்குமான வாய்ப்பு நிறையா இருக்கும். அதை யூஸ் பண்ணி மேலே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேசிவ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஆனால் அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் உண்டு. முதல் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் டு பி சப்போர்ட்டட் பை த கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் ஏஜென்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இனிஷியேட்டிவ். கட்டமைப்பு இருந்தால் தான் ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டுடே எல்லாமே போயிட்டு இருந்தால் அந்த ரோடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் காரில் போகணும் அப்படின்னா அந்த ரோடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காரை நம்ம இன்வென்ட் பண்ணலாம், ரோடை நம்மளால் போட முடியாது. அதுக்கு கவர்மெண்டோட சப்போர்ட் வேணும்.
அது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து மாநில கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ். ஸோ தட் மேசிவ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். தென் ஸ்ட்ரக்சரல் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஒரு 5 காரணிகள் வந்து இப்போ 3வது நடக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் நடக்கிறாங்க. 5 காரணிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் காரணி நம்மளை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கு. இதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்னு சொல்லுவாங்க. இப்போ ஈனமாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் முன்னாடி பண்ணிட்டு இருக்க பிஸ்னஸ்ல வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டாக நடக்குது இல்லையா. இது வந்து ஸ்ட்ராட்டஜி. அதாவது உங்களை பற்றி சுற்றிலும் என்ன நடந்துட்டு இருக்குன்ற ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவு, ஒரு முழுமையான தேடுதல், இதெல்லாம் ஃபர்ஸ்ட். 2வது திங் என்னன்னா நம்மளை எப்படி அலைன்மெண்ட்னு சொல்லுவோம். நம்ம எப்படி அலைன் பண்ணிக்கலாம், நம்மளோட பிஸ்னஸ் கூட எப்படி அலைன் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் செகண்ட் திங். 3வது வந்து பார்த்தீங்கன்னா என்லைட்மெண்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றின நாலேஜ், ஸ்கில்ஸ் we need to acquire that. 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெரிய கம்பெனிக்கும் சின்ன கம்பெனிக்கும் இருக்க மிகப்பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்வர்ட் இன்டெகிரேஷன் சொல்லுவாங்க, சப்ளை செயின் ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. அதை இன்னைக்கு நம்மளால டிஜிட்டலாக ஈஸியாக பண்ண முடியும். சார் வந்து ஆரம்பிக்கிறப்பே வந்து சொல்லியிருந்தாருங்க, சப்ளை செயின் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்போ டிஜிட்டலாக நம்மளை சப்ளை செயினை ஆட்டோமேட் பண்ணி நிறைய மார்க்கெட்லேயும் கொண்டு போக முடிஞ்சு அப்படின்னா தென் தெர் இஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சார். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் அண்ட் குவாலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி. இது 3 முக்கியம். என்ன இந்தியா வந்து ஆல்வேஸ் ட்ரஸ்ட் அண்ட் குவாலிட்டி பேஸ்ட் மார்க்கெட். யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பேஸ்ட் மார்க்கெட். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் அண்ட் குவாலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி பேஸ்ட் மார்க்கெட். கார்த்திகை நாகரம். இறுதியாக சரியான இணைய தேடுதளங்கள். நீங்கள் எல்லாரும் ஒரு யோசிக்கிற பண்ணலாம்னு முயற்சி பண்ணுற விஷயத்தை வந்து நாங்கள் ஒரு 5 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் புதுசாக ஒன்றும் பண்ணல. ராமநாதபுரத்தில் கிடைக்கிறது வந்து மெயினான ஒரு ரெண்டு பொருள் அதிகமாக கிடைக்கும். கடலும் பனையும் வாங்கி அதிகம், அதனால் கருவாடும் பனை பொருட்கள் அதிகமாக கிடைக்கும். நாங்கள் அது வந்து 2019 ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டில் கொண்டு வந்தோம். ஸோ சாருக்கு தான் ஓஎன்டிசி பற்றி நிறையா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் அதெல்லாம் இல்லை. அந்த டயத்தில் எங்களுக்கு ஓப்பனாக இருந்து பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான இணையதளங்கள் தான். ஸோ இப்போதைக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட் போகிறதுக்கு ஒரே வழியாக ஓஎன்டிசியில் போய்ட்டு கிட்டத்தட்ட எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் வந்துடலாம் நினைக்கிறேன். ஸோ நான் என்ன இப்போ சொல்ல நினைக்கிறேன்னா அதுக்கு முந்தின ஸ்டேஜ் ஒன்று இருக்குது. இந்த பிளாட்ஃபார்முக்குலாம் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சார் பேசும்போது சொன்னாங்க, இப்போ ஒரு விவசாயிகிட்ட வாங்குகிற பொருளுக்கும் அதே பொருள் வந்து கடையில் வாங்குறது பார்த்து பெரிய டிஃப்ரென்ஸ் வருது. விவசாயியோட ஷேர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோடய பொருள் என்னோடய ஃபார்ம்லேருந்து ஒருத்தர் வாங்குறாங்க அப்படின்னா அங்கேருந்து அடுத்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் போகும், அங்கேருந்து ஒரு கடைக்கு போகும், அடுத்து வந்து ஒரு கன்சூமருக்கு போகும். இடைப்பட்டத்தில் நடுவில் 2-3 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கான கமிஷன்ஸ் தான் இங்கே போகும். இதை குறைக்க முடியுமான்னு கேட்டால் அதுக்கு ஒரே ஆப்ஷன் பார்த்தா டிஜிட்டல் மார்க்கெட்டில் போகிறது மட்டும்தான். ஆனால் அதிகமான பொருட்களை அதில் உள்ளே கொண்டு போக முடியுமா, அது கொஞ்சம் சந்தேகம் தான். பட் அதுக்கான முயற்சி நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் என்னென்னா இதுக்கு நீங்கள் முதல்ல பண்ணது மதிப்புனா ஃபஸ்ட்டு அதுக்கு தேவை இருக்கணும். இப்போ ஆன்லைனில் எல்லா பொருளையும் சொன்னாலும் எல்லா பொருளையும் போகலாம், பட் எல்லா பொருளும் முக்கியமான டவுட்டு தான். இப்போ வந்து ஒரு ஆந்திராவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மும்பையில் இருக்கிறவங்களும் அரிசி வாங்கணும் அப்படின்னா அவன் அங்கேயே உள்ள கடையில் வாங்கிடலாம். அதை தாண்டி ஏன் அவங்கள்ட்ட வாங்கணும்? ஏன்னா எப்படி பார்த்தாலும் 1 கிலோ அரிசி இங்கே நம்ம ஈரோடு பெருந்துறையிலேருந்து ஒரு காஷ்மீர் போகணும்னா மினிமம் சார்ஜஸ் தான் உங்களுக்கு, ஷிப்பிங் சார்ஜு அதெல்லாம் சேர்த்து அதிகமாக தான் போகும். அப்போ அங்கே வாங்குறது தான் சரியாக இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணால் மதிப்பு கூட்டல் நம்ம முதல்ல பண்ண வேண்டியிருக்கு. 2வது நம்ம இப்போ அந்த கடையில் வைக்கிறதுக்கான ஒரு தன்மையோட நம்ம பொருளை உருவாக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா 2019 வந்து முதல்ல பனங்கிழங்கு வந்து நாங்கள் அமேசானில் சேலுக்கு கொண்டு வந்தோம். அப்போ பனங்கிழங்கு விற்க முடியுமான்னு கேட்டால் அது விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா பனங்கிழங்கு வந்து மற்ற பொருட்களோட ரொம்ப ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் எல்லா இடத்துலையும் கிடைக்கல. இப்போ நாங்கள் வந்து அமேசானில் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் இங்கே ராம்நாட்டில் உள்ள பனங்கிழங்கு வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஸோ அப்போ மட்டும் கடைசி ஒரு செய்தியாக சொல்லி அமைதியாக இவ்வளோ நேரம் அமைதி காத்து இந்த கருத்தரங்கிற்கு பங்கேற்பாளர்கள் இந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, வாய்ப்புக்கும் நன்றி கூறி, பேச்சாளர்களுக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்வுக்கு இறுதியாக யாரிடமாவது ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா? 1-2 கேள்விகள். கையை அது எப்படி சாத்தியமாகுன்றது ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாம் பேசுகிறோம் மஞ்சள் நெல் அப்படின்ற மாதிரி.
மஞ்சள் நெல் மட்டும் நம்ம இல்லை சார். ஈரோடு எடுத்தோம்னா ஒரு பக்கம் தான் மஞ்சள், இன்னொரு பக்கம் பூ. அந்த பூ வந்து பல பேருடைய வாழ்வாதாரமாக இருக்குது. பல பேர் 10 ரூபாய்க்கு கூட 5 ரூபாய்க்கு கிடைக்கலன்ட்டு சத்தியமான செயல்னா அந்த சம்மைங்கிறத கிடையாது. அது எப்படி நம்ம ஆன்லைன் சேல் பண்ண முடியும்? அந்த பூ வந்து ஒரு நாள் தான் வேலைக்கு. அதே போல் தான் தக்காளி, வெங்காயம், இது போல் அன்றாட நம்ம ஆரோக்கியமான உணவுகள் எல்லாமே ஒரு நாள் தான் வேலைக்கு இருக்குது. அது எப்படி நம்ம ஆன்லைன் விற்க முடியும்? இதெல்லாம் சாத்தியப்படணும் சார். நம்ம என்னென்னா பேசலாம், ஆனால் சாத்தியப்படுற மாதிரி இருக்கிறதா தான் நல்லா இருக்கும் சார். இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன இருக்கும் சார்? சார் நான் சொன்னவங்களுக்கு பூவை வந்துட்டு நம்ம உற்பத்தினா மல்லிகைப்பூ பெருசுக்கு ஒரு ரேட் இருக்கும், நடுத்தரமாக இருக்கக்கூடிய ஒரு சைஸில் ஒரு ரேட் இருக்கும், சின்னதுக்கு ஒரு பொக்காக இருக்குது, சின்னதாக இருக்கிறது ரேட்டு கம்மியாக இருக்கும். அங்கே நாமளே கிரேட் பண்ணிக்கலாம். ஜலத மாதிரி ஏதாவது வச்சு சைஸ் வைஸ் நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா அதுவே ஃபஸ்ட்டு டைம் கிரேடிங். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஏதாவது அனலைஸ் பண்ண முடியும்னா நம்ம அதுக்காக உபகரணங்கள் நம்ம டெவலப் பண்ணணும். இப்போ எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் கொண்டு போக முடியாது. ஏன்னா தூரத்தில் இருக்கவங்களுக்கு நம்மளோட தரம் தெரியாது. தரம் தெரிஞ்சால் தான் அப்புறம் அக்ரிகேட் பண்ணணும். இப்போ நீங்கள் தள்ளி இருக்கக்கூடிய இப்போ சென்னையிலையோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நகரங்களில் இருக்கக்கூடிய ஒரு வியாபாரி நம்மகிட்ட பூ வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு சீக்கிரம் வியாபாரம் ஆயாகணும், அவருக்கு அங்கே போய் சேர்ந்தாகணும். அப்போ சீக்கிரம் அக்ரிகேட்டும் பண்ணணும். அதே சமயத்தில் அவர் இங்கே வந்து நம்மகிட்ட தனித்தனியாக ஒவ்வொரு உற்பத்தியாளர்களும் அவர் வந்து 10 கிலோ 20 கிலோ வந்து அக்ரிகேட் பண்ண முடியாது. அவருக்கு வேண்டியது வந்து ஒரு டன் அளவு வேண்டியது. அப்போ அந்த அளவுக்கு அக்ரிகேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நீங்கள் வழிமுறைகள் பண்ணணும்னா ஈஸியாக வந்து அவர்கிட்ட வைக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்குற அந்த நேரத்தில் வைக்கலாம். இருக்கக்கூடிய விவசாய நண்பர்கள், மாணவர்கள் அரங்கினும் வந்து அமருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் தள்ளிங்க. மனமார்ந்த நன்றிகள் ஐயா, மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஹலோ ஹலோ ஹலோ